இந்தியா உருவாக்கி இருக்கும் மிகவும் கொடிய நவீன ஆயுதம் பிரம்மாஸ்திரம் இப்பொழுது சர்வதேச ராணுவங்கள் அதிர்ச்சியடையும் வகையில் முன்னேறியுள்ளது. மணிக்கு 10,000 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய 1500 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைதான் இது. இதை பிரம்மோஸ் 2K என்று அழைக்கிறார்கள். இந்த ஏவுகணை எந்த தரமான பாதுகாப்பு முறையையும் தாண்டி கொண்டு சென்று எதிரியை ஒரு நொடியில் அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. உலக அளவில் புகழ்பெற்ற S-400 மற்றும் அமெரிக்காவின் தாட் போன்ற பாதுகாப்பு அமைப்புகளும் இதை தடுக்க முடியாது என்று இராணுவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வெற்றியின் பின்னணி ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா தொடங்கிய ஆபரேஷன் சிந்தூரில் பிரம்மோஸ் ஏவுகணை இந்திய விமானப்படையை முறையாக முழு வலிமையுடன் பயன்படுத்தியது. அதன் தாக்கம் உலக இராணுவ கண்களுக்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது. இதற்கு பிறகு இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து மிக உயர்ந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையான பிரம்மோஸ் 2Kயை உருவாக்க தொடங்கின. இது மார்ச் 7 முதல் மார்ச் 8 வேகத்தில் பறக்கும். அதாவது ஒளியின் வேகத்தை 7 மடங்கு தாண்டும். மேலும் மிக குறுகிய நேரத்தில் மிகப்பெரிய தூரம் சென்றடையும் திறனுடன் இடைமறிக்கவே முடியாத அதிரடியான ஆயுதமாக இது உருவெடுக்கின்றது. முந்தைய பிரம்மோஸில் 300 முதல் 450 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே இருந்தது. ஆனால் இப்பொழுது 1500 கிலோமீட்டர் தூரம் வரை தாங்கக்கூடியது இந்த நவீன பதிப்பு. இந்தியாவின் பாதுகாப்பு வரலாற்றில் மிக முக்கியமான திருப்புமுனையாக பார்க்கப்படுகின்றது. இந்த ஏவுகணை எதிரிகளுக்கு ஒரு வலிமையான எச்சரிக்கையாகவும் இந்தியாவின் பாதுகாப்பு தன்னம்பிக்கையை உலகிற்கு காட்டும் வகையிலும் செயல்பட இருக்கின்றது. எதிர்வரும் நாட்களில் இந்த ஹைப்பர்சோனிக் பிரம்மாஸ்திரம் இந்தியாவின் நம்பிக்கையையும் சக்தியையும் உலக அரங்கில் நிலைநாட்டப் போகின்றது.